சின்ன சின்ன விழிகளில் காந்தமேந்திய அழகாய் பூத்த செண்டுமல்லி பூ போல, மஞ்சள் வெயில் அள்ளி தெளித்ததைப் போல மழலை தவழும் முகம், குழந்தையா குமரியா என்று சந்தேகப்பட வைக்கும் இவருடைய தோற்றப்பொலிவு மட்டுமல்ல, மல்லிகை பூவால் மாலை கட்டியது போல இவருடைய வசீகரமான புன்னகையும் என்பது 90 காலகட்டங்களின் ரசிகர்களின் இதயங்களை, இளவட்ட சினிமா ரசிகர்களின் மனதை ஒரு பச்சை கிளியாய் வந்து கொத்தி கொண்டு போன தாரமங்கை நடிகை சிவரஞ்சனி அவர்கள். பௌர்ணமி இரவில் அழகாக உலா வந்து கொண்டிருந்த நிலவு திடீரென்று காணாமல் போய்விட்டால் அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்த கண்களுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை தந்துவிடும் என்பதை போலத்தான் நடிகை சிவரஞ்சனி அவர்கள் சினிமா உலகை விட்டே ஒதுங்கி போன கதை என்பது. 1990 1997 வரைக்கும் வெறும் 7 ஆண்டு காலங்கள் மட்டும் திரையுலகில் பாரி பறந்த இந்த பச்சை கிளி கையில் வைத்திருந்த அனைத்து புதுப்பட வாய்ப்புகளையும் நிராகரித்து கொண்டு சினிமாவை விட்டே ஓடி ஒதுங்கி போன இந்த அழகு நடிகை எடுத்த அவசர முடிவும், அதற்கு பின்னால் நடந்த கதைகளின் சுவாரஸ்யங்களும் என்பது தன்னை தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக எடுத்த ஒரு அழகான முடிவுதான் என்று சிவரஞ்சனி அவர்கள் வெளிப்படுத்திய காட்சிகளும் கதைகளும் என்பது நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றது. ஒரு மயிலிறகாய் வந்து இதயத்தை இதமாய் தடவிக்கொண்டு திரையுலகில் பாரி பறந்த ஒரு வண்ணப்பறவை நடிகை சிவரஞ்சனி அவர்கள். தென்னிந்திய திரையுலகில் 90களில் கலக்கிய ஒரு வெள்ளாரங் கண்ணழகி. காலங்கள் கடந்தாலும் ரசிகர்களின் இதயங்களில் இவர் மறைந்திருக்கின்றாரே தவிர இன்னும் மாய்ந்துவிடவில்லை என்பதுதான் உண்மையாகும். கண்களில் ஸ்டைலுக்காக லென்ஸை பொருத்திக் கொள்வார்கள், ஆனால் இவருடைய விழிகளே லென்ஸ் பொருத்தியது போல அவ்வளவு ஸ்டைலாகவும் அழகாகவும் இருக்கும். குழந்தை போன்ற அந்த குட்டி முகத்தில் அந்த சின்ன சின்ன விழி அழகு என்பது இயல்பாகவே இவருடைய அழகில் இருந்து இவருக்கு இருக்கும் ஒரு சிறப்பு அம்சமாகும். சிவரஞ்சனி படித்ததும் வளர்ந்ததும் சென்னையில்தான் என்றாலும் பூர்வீகம் என்பது கேரள மாநிலத்தின் கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஒரு மலையாள பெண்குட்டி ஆவார். அப்பா பிரகாஷ், அம்மா அனுராதா என்ற தம்பதிகளுக்கு பிறந்த செல்ல மகள். சிவரஞ்சனியின் நிஜ பெயர் என்பது உமா மகேஸ்வரி என்பதாகும். அப்பாவும் அம்மாவும் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்து வந்த காரணத்தினால் தன்னுடைய பாட்டியின் அரவணைப்போடு சென்னையில் தங்கிக் கொண்டு பள்ளியில் படித்துக் கொண்டு வந்த காலகட்டங்கள். சிவரஞ்சனியின் முகத்தில் இயல்பாகவே ஒட்டிக்கொண்டிருக்கும் அந்த குழந்தைத்தனம் என்பது இன்றளவும் கூட அவருடைய புன்னகையிலும் அவருடைய முகத்திலும் ஒட்டிக்கொண்டே இருக்கின்றது என்பது பார்ப்பவர்களுக்கு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்துகின்றது. பிரம்மாண்டமான இந்த சினிமா என்ற கலையரங்கில் கண்ணியமிக்க கலையரசிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களைப் போல நடிகை சிவரஞ்சனியின் கண்ணியமிக்க ஒரு கதை என்பது நம்மை அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சிவரஞ்சனி 9ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு பள்ளி மாணவியாக இருந்த பொழுது அவருடைய பள்ளிக்கூடத்தில் நடைபெறும் ஒரு கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சினிமா துறையைச் சேர்ந்த ஒருவர் அங்கே சீஃப் கெஸ்டாக வந்திருந்தார். மாணவிகளின் கூட்டத்தில் சிவரஞ்சனியை பார்த்தபோது அவருடைய மனதிற்குள்ள ஆசை, இந்த பொண்ணை எப்படியாவது சினிமாவில் நடிக்க வைக்கணும். ஆறு என்னன்னு கேட்டு விசாரிச்சு சிவரஞ்சனியோட வீட்டுக்கே ஒரு நபர் வந்த போது சினிமாவில் நடிக்க வைக்கிறதுக்காக கேட்டு வந்திருக்காங்கன்ற விஷயம் அவங்களுக்கு அப்பதான் தெரிய வந்தது. ஆனால் சிவரஞ்சனியின் பெற்றோர்களாகட்டும், ஐயோ எங்க பொண்ணுக்கெல்லாம் சினிமா நடிப்புன்னா என்னன்னே தெரியாதுங்க, இவங்களை கூட்டிட்டு போய் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஐயோ அப்படி இல்லைங்க, உங்க பொண்ணோட கண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நடிப்பு என்னன்றதை நாங்க சொல்லி கொடுத்துக்கிறோம், உங்களுக்கு விருப்பமா இல்லையான்றதை மட்டும் சொன்ன போதும் என்று வீட்டுக்கு வந்தவர் விடாப்பிடியாக நின்றபோது, சரி அவளுக்கு பிடிச்சா நடிக்கட்டும், பிடிக்கலன்னா விட்டுடட்டும் என்று பெற்றோர்கள் பச்சை கொடி காட்டினாலும் கூட, ஆனால் சிவரஞ்சனி ஆகட்டும் என்ன பண்ண போறோம் ஒண்ணுமே புரியல என்று ஒரு தயக்கத்தோடு தான் 1990 நிலா பெண்ணே என்ற ஒரு திரைப்படத்திற்காக சினிமா கேமராவுக்கு முன்னாடி வந்து நின்றார். 1990 வெளியான நிலா பெண்ணே என்ற இந்த திரைப்படத்தை தயாரித்தது ஆர்.எம். வீரப்பன். இந்த திரைப்படத்தை இயக்கியது இயக்குனர் தமிழழகன். இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக ஆனந்த் நடித்திருந்தார். கதாநாயகியாக மறைந்து போன திவ்ய பாரதி அவர்கள் நடித்திருந்தார். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடுதான் இந்த திரைப்படம் வெளியானாலும் கூட இந்த திரைப்படம் என்பது எதிர்பாராத மிகப்பெரிய தோல்வியைத்தான் சந்தித்தது. இருந்தாலும் சிவரஞ்சனிக்கு என்ற வாய்ப்புகள் வந்து கொண்டுதான் இருந்தது. இரண்டாவதாக மனசார வாழ்த்துங்களேன் என்ற திரைப்படத்தில் நடித்த போது உமா மகேஸ்வரி என்ற இவருடைய பெயரை மாற்றிக்கொண்டு அந்த படத்தின் இயக்குனர் இவருக்கு சிவரஞ்சனி என்ற பெயரை மாற்றி வைத்தார். அதன் பிறகு சிவரஞ்சனிக்கு வந்த அடுக்கடுக்கான வாய்ப்புகள் என்பது திரையுலகில் ஒரு மிகப்பெரிய வரலாறைத்தான் எழுத வைத்தது. கமல்ஹாசனோடு இணைந்து கலைஞன், பிரபுவோடு இணைந்து சின்ன மாப்பிள்ளை, சத்யராஜோடு இணைந்து வண்டிச்சோலை சின்னரசு, முரளியுடன் இணைந்து தங்க மனசுக்காரன், சரத்குமாரோடு இணைந்து அரண்மனை காவலன், கார்த்திகோடு இணைந்து காத்திருக்க நேரமில்லை, கேப்டன் விஜயகாந்தோடு இணைந்த ராஜதுரை திரைப்படமாகட்டும், ராதிகா ரமேஷ் அரவிந்த் இடம்பெற்ற புதிய தென்றல் திரைப்படமாகட்டும், 90களின் தமிழ் திரையுலகம் என்பது சிவரஞ்சனிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறை தான் எழுத வைத்தது என்றாலும் கூட
நடிகை சிவரஞ்சனியை நினைத்தாலே நினைவுக்கு வருவது என்னவோ தாலாட்டு என்ற திரைப்படத்தில் அரவிந்த் சாமியோடு இணைந்து பாடி ஆடிய அந்த பாடல் காட்சிதான் நினைவுக்கு வருகிறது. மெதுவா தந்தி அடிச்சானே கை வச்சானே என்ற இளையராஜாவின் இசையில் அமைந்த அந்த பாடலாகத்தான் இருக்கின்றது. இன்றளவும் இணையதளங்களில் திறமைசாலியான இளவட்டங்கள் ஆடி திமிர்த்து வருவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதே போல அந்த காலத்து இளவட்டங்களின் இதயங்களை கிறங்கடிக்க வைத்த ஒரு பாடல் என்னவென்று கேட்டால், சிவரஞ்சனியும் பிரபுவும் இணைந்து சின்னம்மா பிள்ளை என்ற திரைப்படத்தில் பாடிய வெண்ணிலவு கொதிப்பதென்ன கன்னிமனம் தவிப்பதென்ன என்ற பாடல் அந்த காலத்து வாலிப இதயங்களை வலை போட்டு இழுத்து கொண்டுதான் போனது. இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு, குழந்தை மாதிரி இருக்கு, இந்த பொண்ணு கூட நான் எப்படி டூயிட் ஆடுறதுன்னு சொல்லிட்டு நடிகர் பிரபு அவர்கள் அந்த பாடல் காட்சியில் நடிக்க மறுத்தார். அதன் பிறகு அந்த பாடல் காட்சியை தள்ளி வைத்துக் கொண்டு ஒரு மாதம் ஓய்வு கொடுத்து கொண்டு ஐஸ்கிரீம் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு குண்டாவா பிறகு இந்த பாடல் காட்சியை எடுத்துக்கொள்ளலாம் என்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு சுவாரஸ்ய நிகழ்வுகளாகத்தான் இருந்தன. அதன் பிறகு கமல்ஹாசனின் கலைஞன் என்ற திரைப்படத்தில் நடிக்கும் பொழுது ஏத்தின உடம்பை அப்படியே குறைச்சிட்டு வாமா ஒல்லியாவாமா என்று நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் போட்ட நிபந்தனைகளும் கூட நடிகை சிவரஞ்சனியின் திரை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஸ்வீட் மெமரிஸாகவே இருக்கின்றது. இதே போல நடிகை சிவரஞ்சனிக்கு குறிப்பிடத்தக்க இன்னொரு படம் என்னவென்று கேட்டால், முரளியுடன் நடித்த தங்க மனசுக்காரன். அந்த திரைப்படத்தில் இளையராஜாவின் இசையில் வரும் ஒரு பாடல் என்பது மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி. ரசிகர்களின் இதயங்களை எல்லாம் மயங்க வைத்து அந்த காலத்தில் ஒரு மயிலிறகாய் வந்து தடவி கொண்டு போய் அனைவரையும் மகிழ வைத்த ஒரு பாடலாக அமைந்திருந்தது. அந்த காலத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று 4 மொழி திரைப்படங்களில் சுழன்று நடித்துக் கொண்டிருந்த நடிகை சிவரஞ்சனி தெலுங்கு திரைப்படத்தில் நடிக்கும் போது நடிகர் ஸ்ரீகாந்துடன் ஜோடி சேர்ந்தார். ஸ்ரீகாந்த் என்றால் நம் தமிழ் நடிகர் ஸ்ரீகாந்த் அல்ல, ஆந்திர மாநில திரையுலகில் பிரபலமாக நடித்துக் கொண்டு வந்த ஸ்ரீகாந்த் அவர்கள். திரைப்படம் தான் சிவரஞ்சனிக்கு முதலில் தெலுங்கில் அறிமுகமாக திரைப்படம் என்பதால் இந்த படத்தில் நடித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு சிவரஞ்சனியின் மீது காதல் ஏற்பட்டது. நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் ப்ரப்போஸ் செய்த அந்த காதலை நடிகை சிவரஞ்சனி ஏற்றுக்கொண்டார். இருந்தாலும் இந்த காதலை பெற்றோர்களிடம் தெரிவிக்க பயந்தார்கள். ஏனென்றால் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த தெலுங்கு மொழியைச் சேர்ந்தவர். சிவரஞ்சனியாகட்டும் ஒரு கேரளத்த பெண்குட்டி ஆவார். ஆனால் குடும்பங்கள் இந்த காதலை ஏற்றுக்கொள்வார்களா என்ற பயமும் இருந்தது. ஆந்திர மாநிலத்தின் திரையுலகில் நடிகை சிவரஞ்சனிக்கு ஊஹா என்றுதான் பெயர் வைத்திருந்தார்கள். ஊஹா என்றால் ஆந்திர மொழியில் இமேஜினேஷன் என்று கூறுகிறார்கள், அதாவது தமிழில் கற்பனை என்று பொருளாகும். இப்படி இவர்களுடைய காதல் விஷயத்தை கூட பெற்றோர்களிடம் போட்டு உடைத்ததும் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள்தான். இவர்களுடைய காதல் விஷயத்தில் இரு குடும்பங்களுக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட கடைசியில் குழந்தைகளின் விருப்பத்திற்கே அந்த இரு குடும்பங்களும் அவர்களின் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டார்கள். அவர்களின் குடும்பத்தில் ஏகப்பட்ட சலசலப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி கொண்டு அவர்களின் இந்த தடால் புடால் என்று இந்த நடந்த திருமணம் என்பது 1997 காலத்தை தள்ளாமல் நடந்த இந்த திருமணம் என்பது ரசிகர்களிடையேயும் சரி, இல்லை சினிமா துறையிலும் சரி ஒரு மிகப்பெரிய பரபரப்பை தான் ஏற்படுத்திவிட்டது. நடிகை சிவரஞ்சனியை பொறுத்தவரை புகழின் உச்சத்தில் இருந்த சமயத்திலேயே இவருக்கு நடந்த இந்த திருமணம் என்பது ரசிகர்களின் மனதில் ஒரு பெரிய கேள்விக்குறியைத்தான் எழுப்பியது. அந்த சமயத்தில் சிவரஞ்சனிக்கு தமிழில் 4 படங்களும் மலையாளத்தில் 1 படமும் 7 தெலுங்கு திரைப்படங்களையும் கையில் வைத்திருந்தார். கை நிறைய வாய்ப்புகளை வைத்துக்கொண்டு தடார்புடால் என்று நடந்த இந்த சிவரஞ்சனியின் திருமணம் என்பது ரசிகர்களின் மனதில் குறிப்பாக இளவட்ட இதயங்களை கலங்கடிக்கத்தான் செய்தது. திருமணத்துக்கு பிறகு கணவர் ஸ்ரீகாந்த் அவர்கள் நடிகை சிவரஞ்சனிக்கு எந்தவிதமான ஒரு கட்டுப்பாடுகளோ நிபந்தனைகளோ விதிக்கப்படவில்லை. உனக்கு விருப்பம் இருந்தால் நீ நடித்துக்கொண்டே இருக்கலாம் என்று மனைவி சிவரஞ்சனிக்கு கொடுத்த ஒரு உரிமை என்பது இருவர்களின் மனதிலும் இருந்த அந்த உண்மையான புரிந்து கொள்ளலை நன்றாகத்தான் வெளிப்படுத்தியதா. ஸ்ரீகாந்த் அவர்கள் பச்சை கொடி காட்டினாலும் கூட குடும்பம் என்று ஒன்று வந்த பிறகு நான் இனிமேல் சினிமாவில் நடிக்கப் போவதில்லை என்று நடிகை சிவரஞ்சனி அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவைத்தான் எடுத்துக்கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்ததற்கு நடிகை சிவரஞ்சனி அவர்கள் மனதளவில் இன்றளவும் வருத்தப்பட்டதே இல்லை. அவர்களுடைய அந்த தாம்பத்திய வாழ்க்கை என்பது இன்றளவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியோடவும் அழகாகத்தான் கடந்து கொண்டிருக்கின்றன. சிவரஞ்சனியின் கணவர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வாரிசு என்ற திரைப்படத்தில் விஜய்க்கு மூத்த அண்ணனாக நடித்திருப்பார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயமாகும். கை நிறைய சம்பாதித்துக் கொண்டு நிறைய படங்களில் நடித்துக்கொண்டு மிகப்பெரிய ஃபார்மில் இருக்கும் இந்த சமயத்தில் இந்த திருமணம் எதற்கு என்று சிவரஞ்சனியின் நலன் விரும்பிகள் எல்லாம் நிறைய பேர் கேள்வியாக கேட்டார்கள். அதற்கெல்லாம் சிவரஞ்சனி நச்சென்று ஒரு பதிலை கூறி அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. அது என்னவென்றால், ஒரு பொண்ணு வாழ்க்கையில நல்லா இருக்கும்போதே அவள் லைஃப்ல செட்டில் ஆயிடணும்.
என்று கூறிய புத்திசாலித்தனமான பதிலை கேட்டதும் வயதில் சின்ன பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையை சரியாக புரிந்து கொண்ட ஒரு சாமியாரை போல, ஒரு தாய் கிழவியைப் போல சிவரஞ்சனி கூறிய அந்த பதில்கள் என்பது சிவரஞ்சனிக்கு இருந்த பக்குவமும் அறிவும் என்பது சிவரஞ்சனிக்கு இருந்த அழகுக்கு மேலும் அழகூட்டியது. அதே போல கணவர் ஸ்ரீகாந்த் அவர்கள் நீ விருப்பம் இருந்தா நடிச்சுக்கிட்டே இருக்கலாம் என்று கூறிய போது கூட இதற்கு சிவரஞ்சனி கூறிய பதில்கள் என்பது சிவரஞ்சனிக்கு இருந்த அந்த குடும்ப பங்கான பெருமை என்பது எடுத்து காட்டியது. அப்படி சிவரஞ்சனி என்னதான் பதில் கூறினார் என்று கேட்டால், கல்யாணம் பண்றது எதுக்குங்க, நம்ம சேர்ந்து இருக்கணும்ன்றதுக்காகத்தானே. நானும் சினிமாவில் நடிக்க போயிட்டா நீங்க ஒரு மூலையில இருப்பீங்க, நான் ஒரு மூலையில இருப்பேன். அதெல்லாம் ஒரு வாழ்க்கையாங்க. நம்ம அப்படி வாழறதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. நான் ஒரு சினிமா நடிகை இருக்கிறத விட நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறத தான் பெருமையா நினைக்கிறேன். நீங்க நடிக்கிறீங்கல்ல, எனக்கு அது போதும். என்னோட வாழ்க்கையில நான் சினிமாவில் நடிச்சதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ், அது ஸ்வீட்டாகவே இருந்து விட்டு போகட்டும் என்று சிவரஞ்சனி எடுத்த பக்குவமான முடிவுகள் என்பது புகுந்த வீட்டில் சிவரஞ்சனிக்கு மிகப்பெரிய வெகுமதியையும் மரியாதையையும் அள்ளி கொடுத்தது. இருந்தாலும் இந்த சினிமா உலகம் என்பது சிவரஞ்சனியை விட்டபாடில்லை என்பதைப் போல விடாமல் துரத்தி கொண்டுதான் இருந்தது. வேற ஹீரோக்கள் கூட நடிக்க வேண்டாம், உங்க கணவர் கூட நடிங்க, வாங்க வந்து நடிங்க என்றெல்லாம் கூறிக்கொண்டு கட்டாயப்படுத்தி கொண்டு வந்த அழைப்புகளும் அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் சிவரஞ்சனி எடுத்த திடாகத்தரமான முடிவுகளும் சிவரஞ்சனிக்கு குடும்பத்தின் மீது இருந்த ஒரு அக்கறையை மிகப்பெரிய அளவில் தான் வெளிப்படுத்தி காட்டினார். அனைவரும் கண் வைக்கும் விதமாக அழகாக அமைந்த இவருடைய தாம்பத்திய வாழ்க்கை என்பது களின் சந்தோஷ பயணத்தில் 2 மகன்கள், ஒரு பெண் பிள்ளை என்று 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். இதில் மூத்த மகன் தலைப்பிள்ளை ரோஷன் அவர்கள் தெலுங்கு திரைப்படத்தில் அறிமுகமாக்கிக் கொண்டு கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. சிவரஞ்சனிக்கு தற்போது 50 கடந்த வயதுதான் என்றாலும் அவருக்கு இருந்த அந்த அழகும் இளமையும் அவருடைய முகத்தில் இருந்த அந்த கலை பொலிவும் துளியளவு கூட குறைந்து விடாமல் வசீகர பொலிவோடு நமக்கு காட்சியளிக்கும் காட்சிகள் என்பது சிவரஞ்சனியின் குடும்பத்தில் இருக்கும் சந்தோஷத்தை நன்றாக வெளிப்படுத்துகின்றது.